திரு பிரகாஷ், எப்படி பார்க்குறீங்க திரு டிடிவி தினகரனுடைய கருத்தை? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் என்ன செய்திகள் மறைபொருளாக இருக்குது, வெளிப்பொருளாக இருக்குது? டிடிவி தினகரன் கருத்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, துணை பொதுச் செயலாளராக இவரை நியமிச்சிட்டு எடப்பாடியை முதலமைச்சராக இவங்க நியமிச்சிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு முரண்பாடு ஏற்பட்டதே இவர் மரியாதை குறைவாக எடப்பாடியை டீல் பண்ணாருன்றதான் அப்போது ஏற்பட்ட முதல் முரண்பாடு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் தளவாய் சுந்தரம், தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி. டிடிவி தினகரன் இந்த கட்சியை சசிகலாவுக்கு ராங் கைட்லைன்ஸ் கொடுத்து இந்த கட்சியை நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கொண்டு போகும்போது தான் அப்போது எடப்பாடியை எதிர்த்து பிரிந்து போன ஓபிஎஸ்ஸை அவங்க சேர்க்குறாங்க. அவங்க போய் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் டிடிவி தினகரன் தான். இன்னைக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஃபெரா கேஸ், வயலேஷன் கேஸ் இருக்கிறதுனால அவருக்கு பிஜேபியுடைய தயவு தேவைப்படுது. ஃபெரா கேஸ் மட்டும் இல்லை, சுகேஷ் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு ஃபோர்ஜரி கேஸு இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கு. அவன் ஜெயிலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான், அந்த ஃப்ராடு. ரைட். ஒரே ஒரு நிமிஷம் நான் சந்தேகத்தில் கேட்டுறேன். இந்த ஃபெரா கேஸ் அவருக்கு ரொம்ப ஆண்டு காலமாகவே இருக்குது. ஆனால் நடுவில் ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நான் இனிமேல் என் வாழ்நாளில் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக எடுத்தாரா இல்லையா? அப்போ அவர் ஃபெரா கேஸை கணக்கில் வைக்கல, இப்போ வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் கோடிக்கணக்கான ரூபாய் இப்போ ஃபைன் கட்டணும். அவர் மட்டும் கிடையாது, சசிகலா மேலேயும் ஃபெரா கேஸ் இருக்குது. 91, 96 நரசிம்மராவ் ஆட்சியில் ப. சிதம்பரம் போட்டதா இந்த ஃபெரா கேஸு. அந்த கேஸுக்கு வராமல் இவங்க சிறையிலேருந்து வரும்போது நடிச்சுக்கிட்டுலாம் வருவாங்க. அந்த சீனெல்லாம் நாங்கள்லாம் நேரடியாக பார்த்தோம் எக்மோர் கோர்ட்டில், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஃபெரா கேஸ் வயலேஷன் இன்றைக்கி வரைக்கும் முடியல. இப்போ தான் இடி, அப்போல்லாம் ஃபெரா தான். அமலாக்கத்துறையுடைய இன்னொரு பிரயோகம் ஃபெரா தான். ஸோ இன்றைக்கி பிஜேபியுடைய கைப்பாவையாக இருந்துக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், என் அரசியல் அறிவுலேருந்து சொல்கிறேன், அதிமுக இந்த அளவுக்கு அழிஞ்சதுக்கு காரணமே டிடிவி தினகரன் தான். ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். 22 எம்எல்ஏக்களை எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு வெற்றிவேல் உட்பட, தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட 22 எம்எல்ஏக்கள் காணாமல் போனாங்க. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல, அதெல்லாம் நடந்தது வரலாறு விஷயங்கள். இன்றைக்கி அதிமுக அழிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? சத்தியமாக இப்போ நான் ஒரு பத்திரிகையை காதலித்து அதில் இருக்கேன் வச்சுக்கோங்க, 30 வருஷமாக இருக்கேன். இப்போது எந்த சூழ்நிலையிலையும் என் உள் மனசு என்ன சொல்லுன்னா, நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாலும் அந்த பத்திரிகை நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கணும். அதுதான் காதல் கொள்கை. 10 வருஷம் நீங்கள் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் இவர் தப்பான மூவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நபரை சசிகலா கொண்டு துணை பொதுச் செயலாளர்னு கூவத்தூரில் உட்கார வச்சது இருக்கு இல்லையா? அது அந்த அம்மா பண்ண தப்பு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஏன் டிடிவி தினகரன் சசிகலாவோட சேர்ந்து போக முடியாது? சசிகலா இன்றைக்கி யாரோட ட்ராவல் பண்ணுறாங்க தெரியுங்களா? திவாகரன் பையன் ஜெய் ஆனந்தோட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க கனவுலையும் நினைவிலையும் டிடிவி தினகரனை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க இனிமேல் பட்டு. ரைட்டுங்களா? இது சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு, உள்முரண்பாடு. பகை முரண்பாடு இல்லை, அது உள்முரண்பாடு. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஓபிஎஸ், ரைட்டுங்களா? எல்லாமே இவங்க எல்லாமேங்க அதிமுகவுடைய இன்றைய நிலைக்கு காரணம் பாஜக. இப்போ சொன்னார் இல்லைங்களா, ஒரு 6 மந்திரிகளை, 6 மந்திரிகளும் பாஜகவோட இடி கேஸ்காரங்க. இடி ஒன்று கை வச்சானா, ஒரு சுவிட்சை தட்டினான எஸ்பி வேலுமணி மேலே இல்லாத கேஸ் கிடையாது. வேலுமணி 21 எம்எல்ஏக்கள், 21 மாவட்ட செயலாளர்கள் என் கூட இருக்கார், 14 எம்எல்ஏக்கள் என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரெட்டனிங் தான். அவரு ஜக்கி வாசுதேவ் மூலமாக பிரைம் மினிஸ்டரையே பார்க்க போனார்னு கூட செய்திகள் வெளியில் வந்து. நீங்கள் இப்படிலாம் செய்திகள் சொன்னீங்க, போன வாரம் கூட நம்ம இது விவாதிக்கும் போது இந்த கருத்தை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சில நாட்களில் கோவை விமான நிலையத்தில் 2 பேரும் ஒன்றா நின்று செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, நல்லா தான் பேசிக்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பவரும் இல்லை. துரைக்கருணா சொல்ற மாதிரி இந்த 6 பேரோட டிமாண்டு தான் மேலே நிற்குது அப்படின்னா அந்த செயற்குழுவுடைய ஒரே ஒரு ரெசல்யூஷன்ல டோட்டல் பவரை எடப்பாடி எழுதி வாங்கியிருக்காரு. ஜெயலலிதாவை விட டோட்டல் பவரை வந்து அவர் எழுதி வாங்கியிருக்காரு. அப்பனா அவர் இந்த 6 பேர் டீமை அடக்கிட்டார். எடப்பாடி வந்து அந்த 6 பேர் டீமை டோட்டலாவே அடக்கிட்டாரா? ஆமா, அடக்கி முடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்றது எடப்பாடிக்கு தெரியும். எப்படின்னா சசிகலா வந்து கூவத்தூர்ல என்னென்ன பண்ணி ஆதரவை திரட்டினாங்கன்றத அந்த வேலையெல்லாம் பண்ணது எடப்பாடி. உதாரணத்துக்கு காசு கொடுக்கப்பட்டது. சசிகலா சைடில் இருந்தும் நிறைய பேருக்கு காசு கொடுத்து செயற்குழுவில் பிரச்சனை பண்ணோன்னு சொல்லி தூண்டி விடப்பட்டது. அதற்கும் அதிகமாக எடப்பாடி செலவு செய்து சாம தான பேத தண்டங்கள் எல்லாம் பண்ண. இதில் நான் ஃபைனலாக ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் சார். இவங்க எல்லாருமே பிஜேபியுடைய கையாட்கள். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும். சசிகலாவாலலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேஸு 1440 கோடி அட்டாச்மெண்ட்டு எல்லாமே சசிகலாவால் செயல்பட முடியாது. சரிங்க, நீங்கள் இந்த 6 பேர் அமலாக்கத்துறைக்கு பயப்படுறாங்க, அந்த நடவடிக்கைக்கு பயப்படுறாங்க அப்படின்னீங்க. இந்த 6 பேர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அமலாக்கத்துறைக்கு பயந்துருந்தா பாஜக கூட்டணியை முறிச்சிருக்கவே வேண்டாமே, அவங்க பயணிச்சிருப்பாங்களே. அப்போ முறிச்சிட்டு வந்து அவங்க எதிர்த்து பாஜகவை பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நீங்கள் சொல்கிறது எந்த இடத்துல இது பொருந்தி போகுதுங்க சார்? பாஜகவுடைய 6 பேரை வந்து அது வந்து எடப்பாடி கட்சியுடைய உள்விவகாரம். அது ஒரு தனி இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லெக் சைடில் அடித்து பால் ஓடுற மாதிரி, இது வந்து ஸ்ட்ரைட்டாக அடித்து ஹுக்கு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ், இதில் இருக்கக்கூடிய சசிகலா, இதில் இருக்கக்கூடிய தினகரன் எல்லாருமே இன்னைக்கு ஏபிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. செந்தில்குமார்னு ஓபிஎஸ்ஸோடைய பையன் கட்சிக்கு தலைமை அலுவலகமே சென்னையில் போட்டார். ஏபிஎம்கே அம்மா புரட்சி தலைவி ஏடிஎம்கே, ஏபிஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். யார்? ஓபிஎஸோட பையன் செந்தில்குமார்னு ஒரு பையன். ஸோ இவங்க எல்லாருமே சார், இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்ததா, இப்போ ஏபிஏடிஎம்கே வந்ததா, ரெண்டு ஆயிடுச்சா. இது வந்து இதோட ட்ராக்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஜகவுடைய செல்வாக்கு, பாஜகவுடைய பிளே இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வரைக்குமே அந்த பிளேல இருக்காரு, பாஜகவோட பிளேல இருக்காரு, இன்டைரக்டா இருக்காரு. எடப்பாடியும் பாஜகவோட டச்சில் தான் இருக்காரு. பாஜகவுடைய ஹோல்டில் தான் இவங்களையும் கண்ட்ரோல் பண்றாரு. எடப்பாடி பாஜகவோட ஹோல்டில் இருக்காரு, டச்சில் இருக்காரு. அப்புறம் ஏன் நீ எதிர்த்து பேசிட்டு டச்சில் இருக்காருங்க. அது உங்களுக்கு காலம் வரும்போது பதில் வரும். ஸோ இந்த டோட்டல் பிரேக்கப்புக்கு காரணம் பாஜக, முழுக்க பாஜக வந்து அதிமுகவை அழிக்குது. ரைட்டுங்களா? இப்ப அடுத்த ஃபைனலா நான் முடிச்சிடுறேன் சுருக்கமா. அண்ணன் விஜய் வந்திருக்காரு, அவரு குறி வைக்கிறதும் ஏடிஎம்கேவை தான். எம்ஜிஆர் சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் நடுவுல வராரு, அவரு குறி வைக்கிறதும் ஏடிஎம்கே ஓட்டுகள். இந்த கேள்வியை நான் பொன்வில் சண்டையும் ரவிட்டையும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே எடுத்துட்டீங்க. நான் அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 மகன், ரவீந்திரநாத் ஒன்று, ஜெயபிரதீப். அதான் நான் அவர் சொல்லும் போது எனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கு. அது இல்ல இன்னொருத்தர் சாரி, அந்த பேர் தப்பா சொல்லிட்டேன். ஓபிஎஸ் உடைய ஆதரவோட ஒருத்தர் அம்மா புரட்சி தலைவர் அதிமுக. ஜெயபிரதீப்பும் ரவீந்திரநாத்தும் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஆதரவோட ஒருவேளை நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், என்னோட புரிதல் என்னன்னா யாராவது தம்பி பையனா இருக்கலாம். இந்த மூவ் வந்து ஓபிஎஸ் ஆதரவு. ஏன்னா சின்னம் வந்து பலாப்பழம். ஓகே, திரு பிரகாஷ், உங்களுடைய நிறைவு கருத்து? என்னுடைய நிறைவு கருத்து என்னன்னா, ஒரு தோல்விகள் வந்து எந்த அரசியல் கட்சியும் தீர்மானிக்காது. உதாரணத்துக்கு திமுகவில் வந்து எதிர்ப்பு குரல்கள் கலைஞருக்கு எதிராக எழாமல்லாம் கிடையாது. எதிர்ப்பு குரல்கள் எழுந்த குரலில் ஒன்று தான் வைகோ. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்கு எதிராக வந்து சோனியா காந்தி லீடர்ஷிப்புக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயினே நடந்து 30-35 தலைவர்கள் இந்தியா முழுக்க கையெழுத்து போட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அரங்கேறி நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எதிர்ப்புகள் வந்து எல்லா கட்சியிலையும் விஷயங்கள் சமம். இப்போ நான் வந்து இந்த எதிர்ப்புகள் வந்து எப்போ வந்து
எடப்பாடிக்கு வெற்றிலாம் தேவையில்லை. திமுக வந்து ஒரு தனது ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய தவறை ஒன்று செய்யுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து இவங்க பண்ண 10.5% இடஒதுக்கீடு மாதிரி ஒரு தவறு மற்றவர்களுக்கு அது பாதிப்பு உருவாகிச்சு, மற்ற ஜாதிகளுக்கு. அதுபோல் ஒரு தவறோ இல்லை ஒரு மிகப்பெரிய பிளண்டரோ, தூத்துக்குடி துப்பாக்கி ஃபயரிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளண்டர் ஒன்று பண்ணிட்டு திமுகவுக்கான எதிர்ப்பால் பெருசாக பொங்கி வரும்போது அது வந்து எடப்பாடி பக்கம் போகும்னு வில்சன் சொல்கிறது கரெக்ட். ஆனால் விஜயோட ஈக்குவேஷன் இப்போ அங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய சமநிலையில் அப்படி இல்லை. அவர் சொல்கிற மாதிரி சீமான் வாக்குகள் போகும், முதல் தலைமுறை வாக்குகள் தான் சீமானது, அந்த வாக்குகளில் பாதிப்பு ஏற்படும். அது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் விக்கெட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடியது ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணி தான் அவருடைய கேம்பெயினிங்கு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வருவான், நிற்பான், போவான், நிற்கான் அப்படின்னு தான் அவரோட பேச்சு எல்லாமே. இது வந்து முழுக்க அவர் ஏற்கனவே நான் அணிலாக இருந்து அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கிறேன், 2011 அணிலாக இருந்து பாடுபட்டிருக்கிறேன்னாரு. இப்போ யானையாக வந்திருக்காரு. அணில் யானையாச்சு. அரசியல் வியூகம் என்னவாகும் அப்படின்றதான் கேள்வி.